செஃப் பேக்கரியை க்ளோஸ் பண்ணிட்டு நைட் டைம்ல பன்னு செஞ்சு அது காலையில சேல் பண்ணுவாரு. இன்னைக்கும் அதே போலதான் நைட்டு பால், முட்டை, ஈஸ்ட் எல்லாம் போட்டு மாவு பிசைஞ்சு அது குட்டி குட்டி உருண்டைங்களா பிடிச்சி ஓவனுக்குள்ள வச்சு அழகான பண்ணுங்களா செஞ்சு எடுக்கிறாரு. எல்லா பண்ணுமே சாஃப்டா ஃபிளஃபியா வந்திருக்கிறத பார்த்து இவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. மார்னிங் பேக்கரி ஓபன் பண்றதுக்கு முன்னாடி எல்லா பொருளுமே ஃப்ரெஷ்ஷா செஞ்சு வச்சிருக்காரு. இவரு கடை ஓபனா இருக்குன்னு சொல்லிட்டு போர்டுமே மாட்டிடுறாரு. எல்லா பண்ணுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கஸ்டமருமே உள்ள வராங்க. அவங்க உள்ள வந்து பண்ணு வாங்கலான்னு கிட்ட வராங்க. அப்ப ஒவ்வொரு பண்ணும் என்ன எடுத்துக்கோங்கன்னு சொல்லி துள்ளி குதிக்குது. அவங்களும் ஒரு பண்ணை வாங்கிட்டு போயிட்டு அந்த பேக்கரியிலே உட்காந்து சாப்பிடுறாங்க. இத பாக்குற ஒரு பண்ணுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்னடா நம்மள இப்படி கடிச்சு சாப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுது. அடுத்ததான் ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்களும் பண்ணு வாங்கலான்னு கிட்ட வராங்க. அப்ப எல்லா பண்ணும் துள்ளி குதிச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு பண்ணு மட்டும் தன்னை சுருக்கி காட்டிக்குது. அந்த கஸ்டமரும் இந்த பண்ணை தான் எடுக்கலான்னு கிட்ட வராரு. இந்த பண்ணு கொஞ்சம் சுருக்கி போய் இருக்கறனால அவர் பக்கத்துல இருக்கிற பண்ணை எடுத்துக்கிறாரு. இதுவும் ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணுது. ஆனா ஒவ்வொரு கஸ்டமரும் உள்ள வரும்போது இது தன்னோட ஷேப்பை மாத்தி மாத்தி காட்டிக்குது. இதுவும் நம்மள யாரும் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக நம்மளோட ஷேப்பை மாத்திக்கிட்டே இருந்துச்சு. கடைசியா இந்த ஒரு பண்ணு மட்டும் அந்த பேக்கரியில இருக்குது. பேக்கரியில இருக்கிற எல்லா பொருளுமே காலி ஆயிடுச்சு. அந்த செஃப்புமே கடையை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த ஒரு பண்ணு மட்டும் தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. அவரும் அந்த பண்ணு கிட்ட போயிட்டு அந்த பண்ணை தான் எடுத்து சாப்பிடுறாரு. இந்த பண்ணுமே பயந்துகிட்டே இருக்குது. அவர் கடிச்சியும் சாப்பிட்றாரு. இந்த பண்ணுமே இறந்து போய் ஏஞ்சலா மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த செஃப்பை பாக்குது. அவர் இந்த பண்ணை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாரு. அதை பார்த்து இந்த பண்ணுமே ரொம்ப சந்தோஷப்படுது. நம்மள பசிக்காக தான் வாங்கி சாப்பிடுறாங்கன்றத அந்த பண்ணு புரிஞ்சுக்குது. உங்களுக்கு பண்ணு பிடிக்குமா இல்லையான்ட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.